யாத்ராகமம் 4:17. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துக்காக கர்த்தர் தந்த வார்த்தை, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால், இந்த கோலினால் நீ அடையாளங்களை செய்வாய். யாத்திராகமம் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தேவனுடைய பர்வதத்திலே வந்தான் என்று. முச்சடியிலே அக்கினி பற்றி எரிகிறது, அதற்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார். தேவ பர்வதத்திலே தேவ பிரசன்னத்துக்கு முன்னாக இப்பொழுது மோசே நின்று கொண்டிருக்கிறார். அந்த மோசேயை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? மோசேயுடைய பதில் என்ன தெரியுமா? ஒரு கோல். ஆமென். நாம கையில் ஒன்று ரொம்ப நாளாக வச்சிருக்கிறோம். நம்மை பார்த்து கேட்குறாங்க, அது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், இது என்னுடைய கோல், அல்லது என்னுடைய ஃபோன், அல்லது என்னுடைய பேக், அல்லது என்னுடைய சம்திங் சொல்லுவோம்ல. ஆனால் 40 வருஷமாக இந்த கோலை மோசே கையில் வைத்திருக்கிறான். அவனிடத்தில் ஆண்டவர் கேட்குறார், இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. மோசே சொல்றார், ஒரு கோல். எதையோ பிடித்து கொண்டு நீ 40 வருஷம் சும்மா இருந்தது போதும், அதை தரையில் போடு. எதையோ பிடித்து கொண்டு நீ 40 இயர்ஸ் வனாந்திரத்தில் சும்மா இருந்தது போதும், இன்னைக்கு அதை தரையில் போடு. அவன் தரையில் போட்டான். போட்டவனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையை நீட்டி அதை பிடி அப்படிங்கிறார். இப்பொழுது அவன் அந்த கோலை கையில் எடுக்கிறான். எந்த கோல்? தேவ சமூகத்திலே போடப்பட்ட கோல், தேவ சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோல். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். இந்த கோலுக்கு ஒரு பெயர் உண்டு. 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதை மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போனான். தேவனுடைய கோல் எங்கிருந்து அவனுக்கு கிடைத்தது? தேவ சமூகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்தது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவனை தேவ சமூகத்திலே கொண்டு வந்துவிட்டு அவனை வெறுமையாய் அவர் அனுப்ப மாட்டார். தம்முடைய வார்த்தை என்னும் கோலை அவனுக்கு கொடுத்து அனுப்புவார். கொடுக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், இதை நீ பிடித்து கொண்டு போ. பைபிள் சொல்லுது, மோசே தன் கையை நீட்டி அதை பிடித்தான். மோசே தன் கையை நீட்டி, யாத்திராகமம் 4:4 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 4:4, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஹல்லேலூயா. அது அவன் கையிலே கோலாயிற்று. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. அதை அவன் கையை நீட்டி பிடித்தான். தேவ சமூகத்திலே நம்மை நடத்தும்படி, நம்மை உருவாக்கும்படி, நம்மை வளர்த்தும்படி, நம்மை வாழ வைக்கும்படி நமக்காக அவர் தருகிற வார்த்தை என்னும் கோலை யார் கை நீட்டி பிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அடையாளங்களினாலே வசனம் உறுதிப்படும். ஹல்லேலூயா. எதையோ பிடித்து கொண்டு, யார் சொன்னதையோ பிடித்து கொண்டு நீ இத்தனை ஆண்டுகள் சும்மா இருந்தது போதும். இந்த வார்த்தையை கர்த்தர் தந்து தியானிக்க வைக்கும் போது ஆண்டவர் தந்த வார்த்தை இதுதான், ஒரு கோல். எதையோ பிடித்து கொண்டு எதையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நாம் என்ன சாதித்தோம், என்ன சம்பாதித்தோம் என்று பார்த்தா ஒண்ணுமே இல்லை. 40 வருஷம் சும்மா இருந்தேன்,
ஆனா அப்போஸ்தலர் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் இந்த கோலை பிடித்து கொண்டு போகிறான், அடுத்த 40 வருஷம் அவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்தான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் சமூகத்தில் கொண்டு வரப்பட்டவனை வார்த்தை என்னும் கோலை கொடுக்காமல் அவர் வெறுமையை அனுப்பவே மாட்டார், அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. இதை நீ கை நீட்டி எடுக்கணும். தேவனுடைய அடையாளங்கள் உன் மூலமாய் உன் குடும்பத்தில் வெளிப்பட நீ வெறுமையாய் செல்லக்கூடாது, வெறுமையாய் செல்லவே கூடாது. நீ தேவனுடைய வசனம் என்னும் கோலை பிடித்து கொண்டு செல்லாமல் வெறுமையாய் செல்வாயானால் ஆமா நீ அடையாளங்களை பார்க்க முடியாது. இன்னைக்கு சில அடையாளங்களை நம் கண்கள் காண வேண்டி இருக்கிறது. நம்முடைய வீட்டில் ஆமா, நம் குடும்பத்தில் அவன் ஊழிய ஸ்தலங்களில் வேலை பார்க்கிற இடத்துல சில அடையாளங்களை நாம் காண வேண்டி இருக்கிறது. நாம் அடையாளங்களை காண வேண்டுமானால் ஏதோ ஒரு கோலை பிடித்து கொண்டு போனால் பார்க்க முடியாது. தேவனுடைய கோலை ஆண்டவர் சொல்ல, இதை எடுத்துக்கொண்டு செல்ல, இதை நீ பிடித்து கொண்டு போ. இதனால் தான் அடையாளம், வேற எதனாலே அடையாளம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதை மார்க் 16 கடைசியில பார்க்க முடியும். அந்த கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, தம்முடைய சீஷர்களுடனே கூட அவர் கிரியை நடப்பித்து அடையாளங்களினாலே அவர் வசனத்தை என்ன செய்தாரா? உறுதிப்படுத்தினார். நம்முடைய வார்த்தைகள், குடும்பத்தில் நாம் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நாம் மட்டும் தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடிக்கிறவர்களாக இருக்கலாம், நம்புகிறவர்களாக இருக்கலாம். நாம் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது அது அடையாளங்களினால் உறுதிப்பட்டால் தானே நம்மோடு இருக்கிறவர்களும் அதை நம்புவார்கள். எல்லாரும் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்கள் அல்லவே. ஆமீன். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. விசுவாசத்தில் பலவீனர் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இருக்க நாம் சொல்லுகிற வார்த்தை, விசுவாசத்தோடு நாம் சொல்லுகிற அறிக்கை, விசுவாசத்தோடு நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்தும்படியாய் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் அவர்கள் நம்ப வேண்டுமானால் ஆமென் அடையாளங்களினாலே அவைகள் உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரமே அவர்கள் நம்புவார்கள். மோசே இந்த கோலை பிடித்து கொண்டு செல்லுகிறான். யாத்திராகமம் 4வது அதிகாரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தார். மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். வார்த்தைகளை சொல்லுகிறான், அது அடையாளங்களினால் உறுதிப்படுத்தப்படுகிறது. அடுத்த வார்த்தை, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது அதன் பிறகு அவர்கள் வர்ஷிப் பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்தில் விசுவாசத்தின் லெவல் அதிகரிக்கட்டும், ஆராதனை சத்தம் அதிகரிக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கோலை நீ பிடித்து கொண்டு போ. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றம் குடும்பத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிகளின் கூட்டம் நம்முடைய வீட்டில் பெருகட்டும், ஆராதனை சத்தம் அதிகமாகட்டும். ஆண்டவர் சொல்ல, இதை நீ பிடித்து கொண்டு போ. இதனாலே இதை நீ விட்டுறாதேங்கிறார். நீ என் சமூகத்தில் வந்துட்ட. ஆமென். அந்த 3:1 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே பர்வதம் மட்டும் வந்தான். இதுவரை நீ வந்துட்ட, இனி நீ வெறுமையா போகக்கூடாது. எதையோ பிடித்து கொண்டு போகாதே, யாரோ சொன்னதை பிடித்து கொண்டு போகாதே. என் சமூகத்தில் இருந்து உனக்காக தருகிற வார்த்தை, அதை பிடிங்கிறார். அதை நீ கை நீட்டி பிடி, அதை பிடித்து கொண்டு செல்ல. யோவான் 4வது அதிகாரம் 47 முதல் பார்த்தீர்களானால் தெரியும். ஒரு தகப்பன் தன் மகன் மரண அவஸ்தையில் இருக்கும் போது இயேசுவின் இடத்துல வருகிறான். நீர் எப்படியாவது வர வேண்டும், அவனை குணமாக்கும்படிக்கு நீர் வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து வார்த்தை கொடுக்கிறார். 50வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். என்ன பிடித்து கொண்டு செல்வது என்பது என்ன? நம்புறது. அதுதான் ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட, பிடித்து கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்ப அந்த நம்பிக்கை தான் பிடி. கை நீட்டி அதை பிடி. அவன் பிடிக்கிறதுனா என்ன அப்படின்னா அந்த நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்
உண்மையே நம்பி இருக்கிறபடியா. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போறான். நம்பி போறான். பிரைஸ் காட். நல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒருவன் கோலை எடுத்து கொண்டு போகும்போது கோலை இப்படி வச்சு கொண்டு போக மாட்டாங்க. கோலை எப்படி வச்சு கொண்டு போவாங்க? ஃப்ரெண்டில் வச்சு தான் கொண்டு போவாங்க. ஏமே, அது சிவந்த சமுத்திரமோ, அது மாறாவோ, அது விஷயம் கிடையாது. நான் போறதுக்கு முன்னாடி என் முன்னாடி அந்த கோல் இருக்கும். ஏமே, நீ நம்பி போ. அந்த தகப்பன் நம்பி போனான். தேவனுடைய வார்த்தை என்னும் கோலை பிடித்து கொண்டு நம்பி போறான். இவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவருடைய வார்த்தை போனதுனால பையன் எழும்பி இருக்கிறத பார்க்கிறான். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்கிறான். வீட்டில் வந்து அடையாளத்தை பார்க்கிறான். தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை கேட்கிறோம். ஆமென். வீட்டில் போய் அடையாளத்தை பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் தருகிற வார்த்தை எதையோ பிடிக்க கூடாது. ஆமென். உலகம் 1000 பேசலாம், சொந்தக்காரங்க 1000 சொல்லலாம், யார் வேணாலும் எதையா சொல்லட்டும், இல்லை தலைவர்கள் பேசலாம், யார் வேணாலும் பேசட்டும், அவ்வளோதான். இனி சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசலாம். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைக்கும் போது அப்படித்தானே பேசியிருப்பார்கள். தண்ணியே இல்லை, இவர் விதைக்கிறார் அப்படின்னு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு ஈசாக்கு விதைத்தான். பைபிள் சொல்லுது 100 மடங்கு. தண்ணீர் இருக்கிற இடத்திலே ஈசாக்கு துறவை தோண்டல. ஈசாக்கு எங்க தோண்டினாலும் தண்ணீர் வரும். ஏன்னா அவன் நிலத்தை நம்பல, அவன் வார்த்தையை நம்பினான். அவன் சூழ்நிலையை நம்பல, அவன் வார்த்தையை நம்பினான். அவன் இயற்கையை நம்பல, அவன் வார்த்தையை நம்பினான். நம்பி புறப்பட்டு போனான். அதனாலே இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உங்களை நம்ப பண்ணின வார்த்தையை எவ்வளவு பற்றி பிடிக்க முடியுமோ பற்றி பிடியுங்கள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு. என்ன தெரியுமா? ஆண்டவரே, இதை என் காதுகளில் கேட்க பண்ணுகிறீர், அடையாளங்களினால என் கண்கள் காணும்படி நீர் அதை உறுதிப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கோலை எடுத்து கொண்டு போ. வேற எதை வச்சிருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், அது நீ என்ன செய்? கீழே போட்டுரு. எங்க போடணும்? எங்கேயாவது கொண்டு போடக்கூடாது. தேவ சமூகத்தில் கொண்டு வந்து போட்டுரு. உன் கவலைகளை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க மேல அப்படி இல்லை. உன் கவலைகள் எல்லாம் உன் புருஷன் மேல, மனைவி மேல, உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிரு. அவன் மேல வச்சிரு. வச்சுட்டு ஆண்டவர் சொல்ற, அதை கை நீட்டி இப்படி அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதை சொன்னாரோ அதை, அவன் எதை கை நீட்டி எடுக்கணும், அவர் வாயிலிருந்து எதை பிடின்னு சொன்னாரோ அதை, அவருடைய வார்த்தையை. ஆமென். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 ஐட்டம் இருக்கிறது பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. என்ன அப்படின்னா, ஆரோனின் துளிர்த்த கோல், அப்புறம் மன்னா, அதுக்கப்புறம் கற்பலைகள். இவை 3ம் எதை மட்டும்தான் காட்டுது? வார்த்தை. கற்பலைகள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வார்த்தை. மன்னா எதற்கு நிழலாய் கொடுக்கப்பட்டது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கோல், தேவனுடைய கோல், வார்த்தை. இந்த 3ஐயும் நீங்கள் பார்த்தால் அதற்குள்ள என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? தேவனுடைய அன்பு இருக்கும், தேவன் நமக்குள்ளே துவக்கின விசுவாசம் இருக்கும், தேவன் பேரில் தேவ பிள்ளைகள் வைக்க வேண்டிய நம்பிக்கை இருக்கும். இவைகள் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கோல், வார்த்தையை பிடித்து கொண்டு மோசைக்கிட்ட சொல்றார். அதனாலே தான் அப்போ இனி என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா நான் சரியானதை பிடிக்கணும். நான் சரியானதை பிடிக்கணும். தேவனுடைய வார்த்தை பிடிக்கணும். பிடித்து கொண்டு போ. இன்னொரு வார்த்தை கூட சொல்லி ஜெபிக்கிறேன். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 9வது வசனம். யாத்ராகமம் 17:9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். பிடித்து கொண்டு போ, பிடித்து கொண்டு நில்ல, பிடித்து கொண்டு நில்ல. இங்கே அமலேக்கியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள்.
ஒரு பிரச்சனை வரும்போது கோலை கீழே போட்டுறாதேன்னு சொல்றார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. கோலை கீழே போட்டுறாத. நம்ம பிரச்சனை வந்ததும் கோலை கீழே போட்டு பிரச்சனையை கையில் எடுக்கிறோம். ஆமென். மோசே சொல்றாரு, நான் மலை உச்சியில தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். கீழே யோசுவா யுத்தம் பண்றார். தேவனுடைய கோலை அவன் கையில் பிடித்து கொண்டு நின்றதினால் அமலேக்கியனால் அவனுக்கு முன்னாக நிற்க முடியல. தேவனுடைய கோலை கையில் பிடித்து கொண்டு நிற்கிறவனோடு யார் யுத்தம் பண்ண வருவா? சத்தமா சொல்லுங்க, யார் இந்த அமலேக்கியன்? 16வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்துச்சுன்னா, பரலோகத்துல தேவ சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பினது யாரு? யாரு? சாத்தான், லூசிபர்ல. அவனுடைய யுத்தம் எப்படி இருக்குமா? தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்குமா? எந்த தலைமுறையோடு அவன் யுத்தம் பண்ணுவான்? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் மூலமாய் தேவன் அடையாளங்களை அற்புதங்களை செய்யும்படி தேவன் யாரை அழைக்கிறாரோ, யாரை பிரித்தெடுக்கிறாரோ, யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு விரோதமாய் அமலேக்கியன் யுத்தம் பண்ணுவான். எகிப்து பிரச்சனை முடிஞ்சிட்டு, அப்ப எகிப்திலிருந்து யார் மீட்கப்படுறாங்களோ, மீட்கப்பட்டவர்களோடு தான் யார் யுத்தம் பண்ணுவான் தெரியுமா? அமலேக்கியன். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இனி என்ன செய்யணும்? ஒரே வழிதான் இருக்கு. என்ன? தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். அவ்வளவுதான், நான் நிற்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். மோசே நின்றான், அமலேக்கியனால நிக்க முடியல. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமலேக்கியனோ செங்கடலோ, நீங்க ஒரு காரியத்தில் உறுதியா இருங்க. என்ன? என் கையில தேவனுடைய கோல் இருக்கிறதா? நீ தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பாயானால் அமலேக்கியனால் நிற்க முடியாது. அன்று மோசே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நின்ற போது யோசுவா யுத்தம் பண்ணினார். இன்று நாம் தேவனுடைய கோல் என்னும் வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கும் போது பரலோக சேனை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், glory, hallelujah. கிதியோன் என்ன சொன்னார் தெரியுமா? மீதியானவரோடு யுத்தம் பண்ணும்போது நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். எக்கால சத்தம் கேட்கும் போது ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. என்ன வார்த்தை? கர்த்தருடைய பட்டயமே கிதியோனின் பட்டயம். நமக்கு தெரியும், அவங்க யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கையில என்ன வச்சிருக்கிறாங்க? ஒரு கையில என்ன வச்சிருக்கிறாங்க? தீவெட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு கையில பானை வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஆளுக்கு மொத்தம் எத்தனை கைதான் இருக்கு? 2 கைதான் இருக்கு. ஒரு கையில தீவெட்டி, இன்னொரு கையில பானை. அப்ப பட்டயம் எங்க இருக்கு? பட்டயம் எங்க இருக்கு? பட்டயம் எங்கன்னு கேட்கும்போது தான் கிதியோன் சொல்றாரு, கர்த்தருடைய பட்டயமே கிதியோனின் பட்டயம். இதை மட்டும் நீ சொல்லு. கிதியோனுக்கு வேற பட்டயம் கிடையாது. சொல்லுங்க, எனக்கு வேற பட்டயம் கிடையாது. எனக்கு வேற பட்டயம் கிடையாது. கர்த்தருடைய பட்டயமே கிதியோனின் பட்டயம். எது கர்த்தருடைய பட்டயம்? வார்த்தை. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்குதான்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதுதாங்க தேவ பிள்ளையின் பட்டயம். வேதம் என்ன சொல்லுகிறது? நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 20-21 வாசியுங்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு மோசே நின்றது போல கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு கிதியோனின் 300 அந்த சேனையிலிருந்து 300 பேர் நின்றார்கள். இவங்க மோசே நின்னா அமலேக்கியனுக்கு நிக்க முடியாது. இன்னும் அமலேக்கின் கை அநேகருடைய வாழ்க்கையில ஓங்க காரணம் என்னன்னா, நாம இன்னும் நிக்காததுனால. மோசேயின் கை தாழ்ந்த போது அமலேக்கின் கை
அப்ப அமலேக்கின் பலம் என்ன தெரியுமா? அமலேக்கின் பலமே நம்முடைய பலவீனம் தான். அமலேக்கியனுக்குன்னு பலம் கிடையாது. அவனுடைய பலம் என்ன அப்படின்னா நம்முடைய பலவீனம். அவன் திருடன் இல்ல. திருடன் எப்போ வருவான்? யாரும் இல்லாத போது தானே வருவான் இல்ல? யாரும் இல்லாத போது வருவான், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வருவான். ஏன்னா அவன் திருடன். எல்லாரும் வீட்டில் நல்ல கலகலன்னு பேசிட்டு இருக்கும்போது பெல் அடிச்சுட்டு உள்ள வந்து காசு எடுத்துட்டு எவனா போவானா? இல்ல. அவனுக்கு அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு என்ன இல்லை? பலம் இல்லை. பலம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு 30,000 பேர் இருந்த இடத்துல எல்லாரையும் அனுப்புன்னு. யார் யார் கர்த்தருடைய பட்டயம்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும் தான் நிக்கணும். நின்றார்கள். நின்றார்கள். அடுத்த வார்த்தை 22வது வசனம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேராத்தில் உள்ள பெர்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் கோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. ஹல்லேலூயா. பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நெல்லுங்கள். வாழ்க்கை என்பது மாலை அழுகை காலை கழிப்பு ஒரு நாள் ஆயிற்று. இதுதாங்க லைஃப். ஆமென். அதாவது தடை மாறணும்னா நீ பட்டயத்தை பிடிச்சு நிக்கணும். தடை மாறினதும் பட்டயத்தை பிடிச்சிட்டு போகணும். தேவனுடைய கோலை பிடித்து நெல்லு, தடை மாறும். தடை மாறினதும் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு செல்லு. தேவனுடைய கோலை பிடித்து நெல்லு, அப்புறமா தேவனுடைய கோலை பிடித்து செல்லு. கோலை கீழே போட்டுறாத. கோலை கீழே போட்டுறாத. வேற எதையும் கை நீட்டி எடுக்காத. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தர் தருகிற வார்த்தை என்னும் கோலை மோசே தன் கையை நீட்டி அதை எடுத்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஹல்லேலூயா. இந்த கோலும் தடியும் என்னை தேற்றும். இந்த கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆமென். தேவ சமூகத்தில் இருந்து வார்த்தை வாங்காம போக கூடாது. கர்த்தருடைய பர்வதத்துக்கு எதற்கு அழைத்து கொண்டு வருகிறார்? கர்த்தருடைய சமூகத்தில் எதற்கு அழைத்து கொண்டு வருகிறார்? மோசே, நீ அதை கை நீட்டி பிடி. அவன் அதை கை நீட்டி பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. அவன் கையிலே கோலாயிற்று. மோசே கிட்ட சொல்ற, இதை பிடிச்சிட்டு போ, இதை எடுத்துட்டு போ. இதனாலே அடையாளங்கள், இதனாலே அற்புதங்கள். மோசே கோலை எடுத்து கொண்டு போனான். ஆமென். செங்கடலுக்கு முன்னாக இப்படி கோலை நீட்டினான். அவ்வளவுதான். காற்று அவர் அனுப்பினார். அல்ல, ஏன்னா அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாது. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை யாருக்கும் எதிர்க்க முடியாது. அவருடைய வார்த்தை யாருக்கும் கட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நில்லு. தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு செல்லு. உன் முன்னாடி எந்த தடைக்கும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிற தேவன் நம் தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பட்டயமே கிதியோனின் பட்டயம். மீதியானியருக்கு நிற்க முடியாது. ஆமென். அமலேக்கியனுக்கு நிற்க முடியாது. எந்த அந்நிய வல்லமைக்கும் இந்த வார்த்தைக்கு முன்னாக நிற்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார், இருளை காணல. ஆமென். வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார், எதை காணல? அவ்வளவுதான். 6000 பிசாசுகளை பார்த்து போ அப்படின்னு தான் சொன்னார். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி லெட்டர் கொடுத்து உங்களை நாங்கள் பிரித்து விட்டிருக்கிறோம் இல்ல. ஒரே வார்த்தை நிக்காது. மோசே சொல்றார், வயசான மோசே இல்ல, 80 வயசுல தான் மோசே அழைக்கிறார். இல்ல, எனக்கு வயசாச்சு, இனி என்னால எதிர்க்க முடியாது. வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அவர் சொல்றார், நான் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். மோசே ஆரோனையும் கூட கூப்பிடல, ஊரையும் கூட கூப்பிடல. ஆனா தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கிறவனுக்கு பரலோகம் உதவி செய்யும். அதன் அடையாளம் தான் ஆரோனும் ஊரும் கூடவே போறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போதுல அவர் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நின்றார். வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்களாம். ஆமென். இந்த தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கிறவனுக்கு யாரும் இல்லைன்னு உலகம் சொல்லலாம். ஆனா பரலோகத்தில் இந்த தூதர்கள் ஏறி இறங்குவார்கள். ஆமென். ஏறி இறங்குவார்கள். நல்ல கரங்களை தட்டி glory. ஆமென்.
நீ அதை பிடித்துக் கொண்டு, யாத்திராகமம் 4:17, இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ. ஆமென். மோசே போறதுக்கு ரெடி ஆகுறான். இல்ல, இந்த கோலையும் பிடித்து கொண்டு போ. இதனால் ஹல்லேலூயா, வேற ஆப்ஷனே கிடையாது. தேவ சமூகத்தில் இருந்து அக்கினிக்கு முன்னாக இல்ல, அக்கினிக்கு முன்னாக இருந்து எடுத்த கோல். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? 7 தரம் புடமிடப்பட்ட, அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட. ஆமென். அதனாலதான் சொன்னி, அக்கினியில் நடக்கும் போதும் நான் கூட இருப்பேன். ஆமென். நீ ஒரு விஷயம் தானே நடந்த வார்த்தை சொல்ல, நான் 7 முறை. ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். என்ன நம்பிக்கையில யோபு சொல்றேன்னா, அப்படி வார்த்தை எனக்கு உள்ள இருக்கு. அதனால வார்த்தை இருக்கிறதுனால எனக்கு தெரியும், இந்த மண்பாண்டம் டேமேஜ் ஆகாது, இந்த மண்பாண்டம் டேமேஜ் ஆகாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சிருங்க, வேற எதை பிடிக்காதீங்க. லைஃப் வேஸ்ட் ஆயிரும். ஒரு கோல் நான் 40 வருஷம் சும்மாவே இருந்தான் இல்ல, ஒரு கோல் 40 வருஷம் உன்னுடைய கோல் கூட இல்லையே, அதை போடுட்டார். இனி இந்த எதையோ கையில் வச்சுட்டு, அது என்னங்க சும்மா அதில் கிடச்சி, நான் ஏதோ சில பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா, ஏதோ அது கிடச்சி, ஏதோ இல்லை, அவர் சமூகத்தில் கிடைக்கும், அதை பிடிச்சிக்கும். அதுதான் வார்த்தை, அதுதான் வார்த்தை. நீ தண்ணீரை கடக்கும் போதும் இருக்கும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் கோலும் தடியும் தேட். நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் மெய்ப்பனை கண்ணுக்கு தெரியாது ஆடுகளுக்கு. அதனால மெய்ப்பன் நடந்து போகும்போது, கோலை ஊனி ஊனி நடந்து போகும்போது, அந்த கோலின் சத்தம் ஆடுகளுக்கு தெரியும், கேட்கும். பரவாயில்ல, அந்த சத்தம் கேட்டாலே ஆடுகளின் நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னால் மெய்ப்பனை பார்க்க முடியல, ஆனால் எனக்கு தெரியும் மெய்ப்பன் என் முன்னாடி தான் நிற்கிறார். அந்த சத்தம் எந்த சைட்ல இருந்து கேட்குதோ அதை நோக்கி இந்த ஆடுகள் நடந்து போகும். ஹல்லேலூயா. அதான் கோல், சத்தம், வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், இதை பிடி, இதை நீ பிடிச்சிட்டேன்னா இது உன் கையிலே கோலாகும். ஆமென். ஆமென். இந்த நூலில் இருப்பதை கை நீட்டி பிடி, அது உன் கையிலே கோலாகும். ஹல்லேலூயா. தடை வந்துட்டுனா கோலை பிடித்து நில்லு, தடை நீங்கிச்சுன்னா கோலை பிடித்து செல்லு. இதனால அடையாளங்கள் உண்டாகுமே தவிர இதனால இதுவரை ஒருத்தரும் அழிந்த சரித்திரம் கிடையாது. இந்த கோலை பிடி, நீ அழியாதிருக்க, நீ அடையாளமாய் மாற, இந்த திருவசனமாகிய தேவனுடைய வார்த்தை என்னும் கோலை பிடித்துக்கொள். கர்த்தரும் உன்னை கொண்டு அடையாளங்களை செய்வாராக. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால், என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால், என்னை ஆற்றினீர் தேற்றினீர் வார்த்தையால், என்னை தாங்கினீர் சுமந்தீர் வார்த்தையால், என்னை ஆற்றினீர் தேற்றினீர் வார்த்தையால், என்னை தாங்கினீர் சுமந்தீர். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லும், வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெறுமையாய் செல்லாதே. ஒவ்வொரு முறை உன்னை ஒரு சமூகத்திலே கொண்டு வந்து அக்கினியில 7 முறை புடமிடப்பட்ட, எவ்வளவேனும் கபடம் இல்லாத, பொய் கொஞ்சமும் இல்லாத சத்திய வார்த்தையை தேவன் உனக்கு தருவது. நீ அதை பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஆண்டவரே, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நான் சும்மாவே இருப்பது போலவே தோன்றுகிறதே என்று அந்த ரங்கத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு உள்ளவே,
என்னால ஃப்ரீயா எதுவுமே செய்ய முடியலையே, என்னால விடுதலையா எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று கலக்கத்தோடு வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அன்பு உள்ளமே, கர்த்தர் இந்த வார்த்தை தரும்போது என்னை கொண்டு எழுத வைத்த வார்த்தை இதுதான். நீ சும்மா இருந்தது போதும், நான் உனக்கு சொல்றதை நீ பிடித்துக் கொண்டு செல்ல. இதனாலே அடையாளங்கள், இதனாலே அற்புதங்கள், உன் கண்கள் அதை காணும். உடரபா சந்தனல ஹண்டரபா கபதரா ஏபலரியா தனரே. ஆண்டவரே, நீங்க பேசணும். ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்திலே காத்திருங்க. அக்கினியை கண்டு கலங்காதே, அதற்குள்ளதான் புடமிடப்பட்ட வார்த்தை உனக்கு கிடைக்கும். புடமிடப்பட்ட வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ளதான் இந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தடை வந்தா எப்படி நிக்கணும்? வசனத்தை பிடித்து நில்ல. தடை மாறும், பிற்பாடு வசனத்தை பிடித்து செல்ல, நீ அடையாளங்களை காண்பாய். கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Glory bala handaraba shebala handara lagadara ebalariyantanara mauribi kabariyantanara emro shekalariyantanara mauribi kabara. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, கிருபையின் தேவனை நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினால இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலிருந்து இந்த மாதத்தை துவங்கும் பாக்கியத்தை தந்தீரே. நன்றி அப்பா.